நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. தானம் எந்த தானம் செய்தாலும் சிறப்பு தான். யார் யார் எதை சார்ந்திருக்கிறார்களோ அந்த தானத்தின் சிறப்புகளை வெகுவாக உயர்த்தி சொல்வார்கள். அன்னதானம் சிறப்பென்று, ஆடை தானம் சிறப்பென்று, இரத்த தானம் சிறப்பென்று, இன்னும் சொல்லப்போனால் கோதானம் சிறப்பென்று, யாரால் எத்தானத்தை செய்ய முடிகிறதோ அத்தானம் சிறப்பு அப்படிங்கிறத உயர்த்தி சொல்வார்கள், மாற்று கருத்தில்லை. அப்போ இதில் எது உயர்ந்த தானம்? தானத்தை விட தர்மம் சிறந்தது, அவ்வளவுதான், கடந்து போயிடணும். சரி, அப்போ தானம் செய்யும் போது வஸ்திர தானம் செய்தால் என்ன பலன் அப்படிங்கிறத விட அதில் என்னென்ன விஷயங்களை நம்ம தவறாக செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். தானம் யாருக்கு செய்வோம், தர்மம் யாருக்கு செய்வோம் அப்படின்னம்னா, யாரால் இயலவில்லையோ, யாரால் முடியவில்லையோ, யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஓரளவு நல்ல நிலைமையில் இருப்பவர்கள் செய்வது தானமும் தர்மமும். என்னால் இயலவில்லை என்று அவர்கள் கேட்டு நாம் கொடுக்கின்றோம் அப்படிங்கும் போது அது தானமாகிறது. அவர்களின் கஷ்டத்தை உணர்ந்து நாமே செய்கின்றோம் அப்படிங்கும் போது, அவர்கள் கேட்காமலே செய்கின்றோம் என்னும் பொழுது அது தர்மமாகிறது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத அறிந்து அந்த தானத்தை செய்வது ரொம்ப சிறப்பும் கூட. சரி, இப்போ வஸ்திர தானம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வஸ்திர தானம் செய்யலாமா, அதில் தவறு இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பது உண்டு. கண்டிப்பாக செய்ய வேண்டிய தானங்களில் ஒன்று வஸ்திர தானம். முடிஞ்சால் புதிதாக வாங்கி கொடுக்க வேண்டும். தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதை தர்மமாக பண்ணணும். தானமாக செய்கிறத விட தர்மமாக பண்ணணும் வஸ்திர தானம் செய்வதை. ஏன் அப்படிங்கும்போது, ஒருவர் தன்னுடைய மானத்தை காப்பதற்காக போராடி கொண்டிருக்கும் போது அவர் என் மானம் போகிறதே அப்படின்னு சொல்லி கையேந்தி வாங்குகின்ற நிலைமை உலகத்திலே யாருக்கும் வரக்கூடாது. அது பெரிய கொடுமை, எல்லாம் கொடுமை. அவனுடைய மானம் காக்கப்பட வேண்டும் என்ற மனது நமக்கு இருக்க வேண்டும். அவன் கேட்பதற்கு முன்னே, அந்த நபர் கேட்பதற்கு முன்னே ஒருவன் தன் கையை நீட்டுகிறான் அப்படிங்கும் போது அது உயரிய தர்மம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த புதுசாக வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கும் போது அந்த இடத்துல புதுசாக வாங்கிட்டமேன்ற மகிழ்ச்சியை விட, தன்னை இறைவன் காப்பாற்றி விட்டார், அந்த இறைவனே சாக்ஷாத் நீங்கள் என்று பார்க்கக்கூடிய அந்த பூரிப்பை உங்களால் அவ்விடத்திலே பார்க்க முடியும். அந்த தர்மம் நிலைத்திருக்கும், உங்கள் தலைமுறைக்கும் அது காத்து நிற்கும் அப்படின்னா மாற்று கருத்தே இல்லை. அதுக்காக 100 பேத்துக்கு பண்ணணும், 1000 பேத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை. தேவைப்படுகின்ற ஒருவருக்கு தேவையான நேரத்தில் செய்யப்படுவது சரியான தர்மமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் சில பேர் இந்த எனது பிறந்த நாளைக்கு, திருமண நாளைக்கெல்லாம் நிறைய இல்லங்களுக்கு போய் புது துணி எடுத்து கொடுப்பது, சாப்பாடு கொடுப்பது, இதெல்லாம் செய்வார்கள். ரொம்ப சிறப்பான விஷயம். அடியேன் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னென்னா, வீட்டில் உள்ள பெரியவங்களை நம்ம கவனிக்காமல், வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களுக்கு நாம் எதுவும் செய்யாமல் ஓடி ஓடி தானம் தர்மம் செய்வதால் எந்த பலனும் விளையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் பாவத்தை சேர்த்து இன்னொரு பக்கம் புண்ணியத்தை சேர்க்க பார்த்தால் அது நல்லா இருக்காது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. நம்மை சார்ந்து இருப்பவர்களின் மனம் குளிர வேண்டும். அவர்களுக்கு தேவையானவற்றை செய்துவிட்டு பிறகு மற்றவர்களுக்கு செய்தல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அதில் சில பேர் அதீதமாக எதிர்பார்ப்பாங்க, அதெல்லாம் இங்கே கணக்கு கிடையாது. அவர்களுக்கு தேவையான விஷயம்னு ஒன்று நமக்கு தெரியும் இல்லையா, அதை செய்து விடுதல் அவசியம். இப்போ எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஐயப்பாடு என்னென்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பழைய ஆடைகள், அதே போல் வீட்டில் பெரியவர்கள் இறந்து விடுகிறார்கள், அவர்களுடைய ஆடைகள், இவற்றையெல்லாம் தானம் செய்யலாமா? தானம் செய்யலாமா? நல்லா கேட்டுங்க. தானம் ஒருவர் கேட்டால் கொடுக்கலாமா அப்படிங்கிறது. தர்மமாக அதை செய்யக்கூடாது. தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. நீங்களாக கொண்டு போய் பழைய சட்டை இதெல்லாம் போட்டுக்கிறீங்களான்னு கேட்டு கொடுக்காதீங்க. அது நம்ம மனசவே உறுத்தும். அதை தவிர்த்திடலாம். யாரேனும் கேட்கிறார்கள் அப்படிங்கும் போது, இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதில் ரொம்ப நஞ்சு போகாமல், கிழிஞ்சு போகாமல், ஒரு முறை உடுத்தி இருப்பார்கள் அல்லது இருமுறை உடுத்தி இருப்பார்கள், சேரலைன்னு தனியாக வச்சுருந்துருப்பாங்க. இதெல்லாம் நல்லா அலசி நம்ம காய வச்சு அதை இஸ்திரி பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கும் போது, கேட்கிறார்கள் போது ஏதாவது இருந்தால் கொடுங்கம்மா அணிந்து கொள்வதற்கு அப்படின்னு கேட்குறாங்கன்னா யோசிக்காதீங்க, அதை கொடுக்கலாம், தவறில்லை. ஆனால் அதில் நம்ம வீட்டில் இருக்கவங்க ஒன்று பண்ணுவாங்க.
கிழிஞ்சு போயிருக்கும், ரொம்ப நஞ்சு போயிருக்கும். வீட்டில் அதையெல்லாம் ஒரு குப்பையாக சேருதுங்கிறதுக்காக ஒரு கவரில் போட்டு அல்லது ஒரு பையில் போட்டு யாருக்காச்சும் கொடுத்துட்டு வான்னு கொடுப்பாங்கல்ல, அது தானமும் ஆகாது, தர்மமும் ஆகாது, பாவமாகும். அதில் நல்ல விஷயங்களை எடுத்து நம்ம அது நம்மளுக்கே மனசு உறுத்துச்சு அப்படின்னா அதை செய்யக்கூடாது. என்னடா இது இப்படி இருக்குது, வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா செய்ய வேண்டாம். நல்ல நிலையில் இருக்கும், அவர்களுக்கும் அது பிடித்திருக்கும் போது தவறில்லை, கொடுக்கலாம். ஏன்னா நம்மளால் புதுசு வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் இதை நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற நிலையில் இருக்கும்போது அதை கொடுக்கலாம். பெற்றுக்கொள்பவர்களும் பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கும் போது அதுவும் தானமாகும். தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இதில் ஏற்றத்தாழ்வோ அல்லது வேறுபாடுகள் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. இது மனசு சம்பந்தப்பட்டது. அவர்களுக்கு நம்மால் புதிதாக வாங்கி கொடுக்க முடிந்தால் கேட்டாலும் கூட இரு உனக்கு புதுசாக வாங்கிட்டு வர்றேன் அப்படின்ட்டு வாங்கி கொடுக்கலாம். நம்மளால் முடியலை அப்படிங்கும் போது அதைத்தான் நாமும் முடித்து கொண்டு இருக்கின்றோம் அப்படிங்கும் போது அதில் நல்ல சட்டைகளையோ அல்லது சேலைகளையோ எடுத்து மற்றவர்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது தானம்தான் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.